வளர்த்த வாழ்க. ஆத்மேஸ்வரன் ஆசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். முத்தப்பரின் ஆசியுடனும் எங்கள் குருவின் வழிகாட்டுதலின்படியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கலியுகத்தில் நடக்கும் ஆன்மீக அதிசயங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி இந்த வாரம் பெருமாளை பற்றி பார்ப்போம் வாங்க. என்னோட அக்கா ஒருத்தங்க அவங்களோட மக வந்துட்டு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்துட்டு வேலைக்கும் போயிட்டுருக்காங்க. இது சொல்கிறது வந்துட்டு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே நடந்த கதை, சரிங்களா? அவங்க வந்துட்டு மாலை வகுப்புக்கு இவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வகுப்பில் விட்டுட்டு அவங்க வந்துட்டு வகுப்பு முடிச்சுட்டு வர வரைக்கும் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அங்கேயே காத்துட்ருப்பாங்க. அங்கே காத்துட்ருக்க நேரத்தை வீணடிக்காமல் அந்த நேரத்தை வந்துட்டு அவங்க பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு செல்றதை வந்துட்டு அவங்க வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. அதன்படி அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயிலும் ஒரு சிவன் கோயிலும் இருந்தது. திங்கக்கிழமைனா சிவன் கோயிலுக்கும் புதன்கிழமைனா பெருமாள் கோயிலுக்கும் போகிறத வந்துட்டு அவங்க வழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதன்படி திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா அங்கே காசி விஸ்வநாதர் கோயில் இருந்துச்சு. அங்கே போகிறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாகவும் மன அமைதியாகவும் இருந்துச்சா. பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்துருக்குறாங்க. இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்க வேலையில் இவங்களுக்கு வந்துட்டு அந்த மாலை நேர வகுப்பு வந்துட்டு அந்த தினங்களை வந்துட்டு மாற்றிட்டுருக்காங்க. புதன்கிழமையும் வியாழக்கிழமை அப்படி மாற்றிட்டுருக்காங்க. அப்போ அந்த திங்கக்கிழமையில் வந்துட்டு நம்ம சிவனை போய் பார்க்க முடியலையேன்ற வருத்தம் இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு இது மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போயிருக்காங்க. பெருமாள் கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே கோயில் வாசலில் பூ விற்கிற அந்த பூக்கார அம்மா வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு பேசவே மாட்டாங்களாம். இவங்கக்கிட்ட வந்துட்டு பூ வாங்கிக்கோங்க அப்படின்றதும் சொல்ல மாட்டாங்களாம். ஆனால் அன்னைக்கு தினம் பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய பூங்கள் கட்டி வச்சுருந்தாங்களாம். ஆனால் துளசி மாலையை வந்துட்டு அந்த பூக்காரம்மா வந்துட்டு என்னோடய அக்கா கையில் கொடுத்து, இதை நீங்கள் கொண்டு போயிட்டு பெருமாளுக்கு சாத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அவங்க அதுக்கு காசுமே வாங்கலாம், போயிட்டு வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்காங்க. என்னடா இது, எப்பயுமே பேசாதவங்க இன்றைக்கி வந்துட்டு நம்மக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்களே, இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா. சரின்னுட்டு அந்த துளசி மாலையை கொண்டுட்டு உள்ளே போயிருக்காங்க. அங்கே பெருமாள் கோயில் பூசாரிக்கு வந்துட்டு காது வந்துட்டு கேட்காதுங்களாம். அவர் எப்பயுமே யாருக்கிட்டையுமே சிரித்து பேசி பார்த்ததே இல்லைங்களாம். அன்னைக்குன்னு பார்த்து என்னோடய அக்கா கிட்ட வந்துட்டு பூசாரி ரொம்ப மென்மையாக பேசியிருக்கிறாங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. என்ன ஏது எப்படி அப்படின்னு விசாரிச்சிட்ருக்காங்களாம். அப்படி விசாரிக்க போகும்போது அவர் பெருமாள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்களாம். நீங்கள் வந்துட்டு வேண்டது வேண்டபடி நடக்கும், பெருமாளுக்கு இங்கே மிகவும் சக்தி அதிகம், நீங்கள் எல்லாமே வந்துட்டு பிரார்த்தனை செய்யுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அவர் பேசுனது எல்லாமே இவங்க கேட்டிருக்குறாங்க. இவங்களோட மனசில் வந்துட்டு வேறு ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு. அது என்னன்றது நமக்கு தெரியும். இவங்க வந்துட்டு காசி விஸ்வநாதரை பார்க்க முடியலையே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் மனசுக்குள்ளேயே இருந்திருக்கு. சரி, எல்லாமே பேசி முடிச்சுட்டு தீபாராதனைலாம் செஞ்சுட்டு இவங்க வந்துட்டு வெளியில் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்திருக்குறாங்க. உட்காந்துட்டு தலையை குனிஞ்சபடி ஏதோ ஒரு யோசனையிலேயே உட்காந்துட்ருக்காங்க. பார்க்க முடியலையே அப்படின்ற அந்த ஒரு யோசனையில் இருக்கும்போது அங்கே வந்துட்டு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவர் தள்ளாட்டமோடு இருக்க ஒரு 70-75 வயசு இருக்குமா. அவர் கையில் வந்துட்டு தடியை வச்சு ஊன்றிட்டு வராராம். வந்து அக்கா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்களாம். ஆனால் அதில் ஒன்று பாருங்கள், அந்த முதியவரை பார்க்கும்போது அவங்களோட அப்பாவே வந்துட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சா, அவங்களுக்கு அந்த ஜாடையில் இருந்துச்சான். பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாராம். ஆனால் இவங்க வந்துட்டு அந்த பெரியவரை வந்துட்டு சரியாக கவனிக்காமல் தலையை குனிஞ்சபடியே இருந்துகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த பெரியவர் வந்துட்டு ஏதோ பேசிகிட்டே இருந்திருக்காங்க. நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன், நான் எப்போயுமே கோயிலுக்கு வந்துட்டு என்னோடய மனைவி கூட தான் வருவேன், இன்றைக்கி நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். இவங்க வந்துட்டு அதை வந்துட்டு பெருசாக படுத்தின ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் வந்துட்டு அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த பெரியவர் சொன்னாராம்,
நானுமே காசி விஸ்வநாதரை பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க காதில் சரியாக வாங்கலைங்களாம். நீயும் காசி விஸ்வநாதரை பார்க்க தானே வந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இவங்களுக்கு அது அவங்க சொன்னதை வந்துட்டு சரியாக வந்துட்டு காதில் விழலையாம். இவங்க திருப்பியும் வந்துட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மாதிரி ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீயும் காசி விஸ்வநாதரை பார்க்க தானே வந்திருக்க அப்படின்னு சொன்னாங்களா. இவங்களுக்கு திருப்பி இன்னும் வந்துட்டு எதுவுமே புரியலையா, என்னடா இதுன்னுட்டு. போய் பாரு, பின்னாடி தான் இருக்கிறாரு காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொன்னாங்க. பெருமாள் கோயிலில் காசி விஸ்வநாதர் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சான். சரி இவர் சொல்கிறாரேன்றதுக்கோசம் இவங்களும் வந்துட்டு பின்னாடி பக்கம் போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு சிவலிங்க வடிவத்துலேயும் சிவலிங்க மேலே நாகத்தோட வடிவத்துலேயும் வந்துட்டு காசி விஸ்வநாதர் இருந்திருக்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா, என்னடா அது நம்ம இத்தனை நாளாக கோயில் சுற்றுறோம், நம்ம கண்ணுக்கு வந்துட்டு புலப்படவே இல்லையே, இப்போ எப்படி புலப்பட்டுச்சு அப்படின்ட்டு சரி மேலே பார்த்தா காசி விஸ்வநாதர்னு எழுதி இருந்துச்சான். இவங்களுக்கு இன்னும் இதெல்லாம் பார்த்த உடனே வந்துட்டு ரொம்ப ஒரே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சான். அப்படியே அவங்க ரொம்ப உணர்ச்சி பொங்கி வந்துட்டு சுவாமியை வந்துட்டு ரொம்ப மன மகிழ்ச்சியோடு வணங்கியிருக்காங்க. அப்புறமா தான் திருப்பி இவங்களுக்கு நம்ம இங்கே காசி விஸ்வநாதரை பார்க்க முடியலன்ற வருத்தத்தில் இருந்ததையும் இவர் வந்துட்டு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு, சரி போய் நம்ம அந்த பெரியவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துருக்காங்க. அங்கே அந்த பெரியவர் இல்லை. 70 வயசு மதிப்பு தக்க பெரியவர் வந்துட்டு அவ்வளோ வேகமாக எங்கே போயிருக்க முடியும், நம்ம இதை யோசிக்கணும்ல. எப்படியும் நடந்திருந்தால் கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பார். அக்கா வந்துட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு தேடி இருக்காங்க, எங்கன்னா இருக்கிறாரா அப்படின்ட்டு. எங்கேயுமே இல்லை. ஆனால் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ பேர் உட்காந்துட்ருக்காங்க, ஆனால் யாருக்கிட்டையுமே போய் அவர் பேசலை. அக்கா பக்கத்தில் மட்டும்தான் வந்து பேசியிருக்கிறாரு. இவங்களோட அந்த குழப்பமான நிலையை வந்துட்டு அதுவும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அவங்களுக்கு வந்துட்டு இதிலேருந்து மீண்டு வரத்துக்கே ரொம்ப நேரம் யாராக இருப்பாங்க நம்மளுக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னதுன்னு யோசனையிலே இருந்துகிட்ருந்துருக்காங்களாம். வீட்டுக்கும் போயிட்டாங்களா. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க நடந்தது எல்லாத்தையும். அவங்க அம்மா சொன்னாங்களா, பெருமாள் தான் வந்துட்டு உன்கிட்ட வந்திருக்கிறாரு, இது கூட உனக்கு தெரியல, நீ வந்துட்டு காசி விஸ்வநாதர் மேலேயே வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பெருமாளே உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு, காசி விஸ்வநாதர் இங்கே இருக்கிறாரு, நீ போய் பாருன்னு சொல்லியிருக்கிறாரு, இது கூடவா உனக்கு புலப்படலை அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சுங்களாம். இந்த உண்மை சம்பவ கதையில நம்ம எல்லோரும் ஒரு விஷயத்த கவனிக்கணும். தன்னுடைய உண்மையான பக்தையின் மனசுல உள்ள விருப்பத்தை தெரிந்து கொண்டு பெருமாளே நேரில் வந்து சிவபெருமான காண்பதற்கு வழிகாட்டி இருக்கிறாரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அரியும் சிவனும் ஒன்று. உண்மையான பக்தியோடு கடவுளை பார்க்கணும்னு நினச்சா நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம். அதற்கு கடவுளே நமக்கு வழியும் காட்டுவார், அவரை தரிசிக்கவும் செய்வார். கடவுள் வந்துட்டு எப்போதுமே நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கடவுளை தரிசிக்கணும்னா உண்மையான பக்தியோடு ஸ்ரத்தையோடு அவரை வழிபட்டால் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம செய்யலாங்களா? நன்றி, வணக்கம். புவி வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.